ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆனியன் ஊத்தாப்பம் ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோடு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட நம்ம வீட்டில் செஞ்சோம்னா நமக்கு கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதே டேஸ்ட்டோடு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ வந்து ஆனியன் ஊத்தாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து உரித்து எடுத்துக்கோங்க, நல்லா பெரிய வெங்காயம். இப்போ வந்து தக்காளி விலையோட வெங்காயம் விலை வந்து கொஞ்சம் கம்மி தான், அதனால் நான் தைரியமாக செய்கிறேன். வெங்காயம் எப்படி வெட்டுறதுன்னு நான் பாருங்க, எந்த மாதிரி கை வச்சுட்டு வெட்டணும். இந்த மாதிரி நீங்கள் வெட்டி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கைகள்லேயும் வந்து காயம் படாது. அதே மாதிரி சீக்கிரமாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அது மேலே கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மெதுவாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா பொடி பொடியாக ஆகும். ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு அதிகளவு வெங்காயம் தேவைப்படும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, பெருசாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போது வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணியாச்சு. இதை உங்கள் கைகளை வச்சுட்டு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அதனால் உங்கள் கைகளை வச்சுட்டு கொஞ்சமாக நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துகிட்டு இதையும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மல்லி இலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். இப்போ ஊத்தாப்பத்துக்கு வெங்காயம் தயாராகிடுச்சு, மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ ஊத்தாப்பத்துக்கு மாவும் தயாராகிருக்கு. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இட்லி மாவு தான் எடுத்துருக்குறேன். இட்லிக்கு வந்து இதோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்தில் ஊத்தாப்பத்துக்கு கலந்துக்கோங்க. இதோட தண்ணியாகவும் போகக்கூடாது, இதோட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க, ஒரு 2-3 ட்ராப்பு. இதில் வெங்காயத்தோட அடிப்பாகத்தை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வச்சு இந்த மாதிரி கல்லில் தேய்க்கும் போது இரும்பு சட்டியில் நம்ம தோசை வறுக்கும்போதோ அல்லது ஊத்தாப்பம் வறுக்கும்போதோ கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. நல்லா நான்ஸ்டிக் பேனில் கிடைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக வரும். இப்போ ஊத்தாப்பத்துக்கு தேவையான மாவு வந்து நம்ம கல்லில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக பரப்பி விட்டுருங்க. இப்போ மேலே வந்து அந்த பபுள்ஸ்லாம் நிறையா வரணும், அப்போ தான் ஊத்தாப்பம் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஊத்தாப்பத்துக்கு நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்க்கணும், அல்லது ஒரு 1.5 வெங்காயம்னாச்சும் சேர்க்கணும். கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்ப்பாங்க, அதனால தான் வந்து ஊத்தாப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையும் மேலே தூவிட்டு தோசை கரண்டி வச்சுட்டு நல்லா அந்த வெங்காயத்தை அழுத்தி விடுங்க. அப்படி நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அந்த மாவோட வெங்காயம் ஒட்டிக்கும். ஊத்தாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் எப்பயும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கம்மியாக சேர்த்துக்கோங்க. சுற்றிலும் ஆயில் விட்டுக்கலாம். ஊத்தாப்பத்துக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்க இது வந்து இட்லி பொடி, வீட்டில் அரைச்ச இட்லி பொடிங்க. மேலே வந்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இந்த இட்லி பொடி ரெசிபி வேணும்னா இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அடிப்பக்கம் நல்லா வெந்தவுடனே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான தீ வச்சுட்டு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாது. இப்போ ஆனியன் ஊத்தாப்பம் எப்படி வெந்துருச்சுன்னு பார்த்தா, நீங்கள் திருப்பி போட்டதுக்கப்புறமா அந்த ஆனியன் ஊத்தாப்பத்து மேலே தூவினா ஆனியன்லாம் நல்லா ப்ரௌனாக ஆகிருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. இப்படி செஞ்சால் தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக தக்காளி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம், அல்லது இட்லி பொடி தூவாமல் இந்த மாதிரி வெங்காயம் மல்லி இலை மட்டும் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஊத்தாப்பம் இதே மாதிரி ஆனியன் சேர்த்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு சைடிஷாக கார சட்னியும் சாம்பாரும் செம காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் ஊத்தாப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.